நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பொதுவா பிடி கொழுக்கட்டை செய்யும்போது சூடா இருக்கும்போது சாஃப்ட்டா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அந்த மாதிரி இல்லாம ரொம்ப நேரம் ஆனா கூட சாஃப்ட்டா இருக்க மாதிரியான கொழுக்கட்டை தான் பார்க்க போறோம். இதுக்கு நீங்க சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணா போதும் நீங்களும் வீட்ல சாஃப்ட்டான கொழுக்கட்டை பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி சாஃப்ட்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டை செஞ்சு அசத்துங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம், 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கருப்பு எள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின தேங்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் செஞ்ச அன்னைக்கே காலி பண்ணிடுவீங்கன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. 2-3 நாள் வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா தேங்காவை நல்ல நெய்யில் வறுத்துட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்ததுக்கு அப்புறமா சேர்த்து செய்யுங்க. அப்போ கெட்டு போகாமல் இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெல்லம் ஜஸ்ட் கரைஞ்சா போதும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது மண் இல்லாத வெல்லம். நீங்கள் யூஸ் பண்ணுற வெள்ளத்தில் மண் இருந்ததுன்னா பாகு காய்ச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா மற்ற ப்ராசஸ்லாம் பண்ணணும். இது கூடவே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பச்சரிசி மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடை மாவு இல்லை கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வறுத்த மாவு வறுக்காத மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வெல்லம் முழுமையாக கரைஞ்சதுக்கு அப்புறமா தான் அரிசி மாவு சேர்க்கணும். இப்போது கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் அப்படியே ஆற வச்சுருங்க. மூடி போட்டு மூடிட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சுக்கோங்க. நம்ம நார்மலாக சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி எடுத்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் உருட்டிட்டு அதுக்கப்புறமா பிடி கொழுக்கட்டை ஷேப் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இதே போல் மீத இருக்க எல்லா மாவையும் நம்ம பிடி கொழுக்கட்டை ஷேப் பண்ணிக்கலாம். நீங்கள் மாவு பிசையும் போது மாவு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி தெளித்து நீங்கள் சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். எனக்கு நான் சேர்த்துருந்த தண்ணி அளவே கரெக்டாக இருந்தது. ஸோ நான் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கல. ஓகே, இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் நம்ம பிடி கொழுக்கட்டை செஞ்சுட்டு நெய் தடவின இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலாம். நீங்கள் துணி வச்சு செய்கிற இட்லி தட்டு வச்சுருந்தீங்கன்னா துணி மேலே இது போல் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆவியில் வேக வச்சு எடுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இது போல் நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டைகளை வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொழுக்கட்டைகளை வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். நீங்களும் இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் கூட கொழுக்கட்டைகள் காஞ்சி போகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ரேஷியோ மாற்றாமல் அதே போல் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இனிப்பு பிடி கொழுக்கட்டை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.